ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து யாரை டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அப்படிங்கிறவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மலையாள மூவி. கொஞ்சம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் வந்து மலையாளமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து தமிழாக தான் இருக்கும். நம்மளால் போனாலும் புரிஞ்சுக்க முடியும். ஒரு நல்ல படம் தான். அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து மூவி ஸ்டார்டிங்கில் எப்படி காமிப்பாங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அங்கேயுமே வந்து அவங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். அந்த ப்ராப்ளம் வந்து இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கயிறு இருக்குன்னு வைங்களேன். அந்த டீம்லேயே வந்து அந்த டீம் ரெண்டாக பிரியுது. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற டீம் வந்து ரெண்டாக பிரியுது. ரெண்டு சைடாக நின்றுட்டு அந்த டிஃப்ரெண்ட் டூ தாட்ஸ் வரும்ல, அது ஆப்போசிட்டாக நின்று அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிற ஒப்பீனியன் என்ன டிசிஷனாக இருந்தாலும் அதை அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ ஒரு சண்டையாக இருந்தாலுமே அவங்களோட ஃபைட் வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அந்த டீம்லேயே வந்து ஒருத்தர் வந்து அந்த ஸ்பெட்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ ஆல்பம் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக சேர்ந்து வேறு ஏதோ ஒரு டீம் வந்து ஜாலியாக வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தது அந்த ஃபோட்டோவை கொடுத்து இதை கொண்டு கரெக்டாக அவங்கள்ட்ட கொடுத்துப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க. இதை பார்த்துட்டு இவர் வந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அவங்க டீம்கிட்டலாம் போய் சொல்கிறார், நம்மள்ட்டலாம் வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ட்ரிப் பிளான் வந்து கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் கோவா பிளான் வந்து ஒரு சிலருக்கு பட்ஜெட் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க அந்த கயிறு இழுத்தே பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வெயிட்டை நடுவில் வச்சு இழுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து கோவா போகிற பிளான் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கங்கே முடிவு பண்ணி கடைசியாக வந்து கொடைக்கானலில் ஓகே பண்ணுவாங்க. அங்கே வந்து செம சில்லுன்னு இருக்கும், பட்ஜெட்டுக்கும் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கொடைக்கானல் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மேரேஜில் வந்து அவங்க பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்துருப்பாங்க. அவரே வந்து அந்த கார் டாக்ஸி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அவரையே வந்து ட்ரிப்புக்கு கூப்பிட்டு எங்கே கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டு 9 பேர் வந்து ஒரு காருக்கு வந்து கிளம்பி போவாங்க. அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது அப்படியே பழனியில் நின்று அப்படியே சாமி பார்க்குற அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே ஒரு சிடி மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுதான் அந்த குணா படத்தோட அந்த சாங் வர்றதுக்கான அந்த சிடியை மட்டும் வாங்கிட்டு இவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அங்கே உள்ள எல்லா பிளேஸஸையுமே வந்து சூப்பராக சுற்றி பார்த்து இவங்களே வந்து அந்த ஃபோட்டோஸ் அந்த மெமரிஸ் வந்து இருக்கணுங்கிறதுக்காக கேமரா வச்சு ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு பிளேஸில் அவங்க வந்து ஒரு பிளேஸையும் மிஸ் பண்ணாமல் சூப்பராக வந்து அவங்க கேங்கோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மரத்து மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியாக வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கொடைக்கானலே ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டாங்க. அப்போது வந்து அதில் வந்து அவங்க ஒரு ஸ்பாட் மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த குணா கேவ். அங்கே அந்த ட்ரிப்பில் இருந்த ஒருத்தர் வந்து அந்த கேங்கில் இருந்த ஒருத்தர் வந்து இங்கே இன்னொரு பிளேஸ் இருக்குது குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம். ஒரு சிலர்லாம் வந்து மூணார் போகலாம், வண்டி அங்கே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் குணா கேவ்னோடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே போவாங்க. அங்கே வந்து அவங்க போனதுக்கப்புறம் வந்து குணா கேவ் வந்து ஃபுல்லாக வந்து அந்த இதெல்லாம் வந்து போய் பார்க்க விட மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே போனாலுமே அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் தான். அந்த கம்பி இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கேங் வந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்க அங்கே போகணும் அப்படிங்கிற ஆசையோடு. அதுக்கப்புறம் தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு 3 பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்து எப்படியோ அந்த இதெல்லாம் எகிரி குதிச்சு அந்த பேரியர் இதெல்லாம் எகிரி குதிச்சு அதில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களும் வாங்க அந்த வழியிலே போய் பார்க்கலாம், ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த பேரியர் போட்டுறதுக்கு வந்து குதிச்சு எல்லாருமே உள்ளே போவாங்க. அந்த 9 பேர் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தவர் இல்லை நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஸோ இவங்க மட்டும் அப்படியே உள்ளே நடந்து போயிட்டே இருக்காங்க. எல்லாருமே ஒரு 3 பேராக பிரிஞ்சு போய் அங்கங்கன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த குணா கேவ் அந்த கமலஹாசன் சார் வந்து எடுத்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கு அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டு நிறையா வந்து அவங்க நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுமே வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அவங்க கையில் அங்கேயே பெயிண்ட்டும் கிடைக்கும். அந்த பெயிண்ட்டை வச்சு இவங்க நேம் எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதையுமே நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமே கேங்கானண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த 3 பேராக டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போயிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுவாங்க வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது தான் அதில் சுபாஷுங்கிறவர் வந்து வரும்போது அந்த சின்ன ஒரு குழிக்குள்ளே ஒரு பிட்ஸ்குள்ளே விழுந்துவார். அதுதான் வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து இவர் வலிக்கு விழுந்தோடனே இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து ஒருத்தர் மட்டும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு, ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரி, இல்லை அவன் வரமாட்டான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இவங்களாம் இல்லை அவன் ஏதோ பேசுகிறான் அவனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து சுபாஷ்ன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஒரு 3 பேர் வந்து போலீஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே உள்ள தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கூப்பிட்டே ஹெல்ப் கேட்டுட்ருப்பாங்க.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். செம்ம மழையாக பெஞ்சிட்ருக்கும். அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க, நீங்களே வந்து உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து நீங்களே கொலை பண்ணிட்டு இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருங்க, வந்தவங்க 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருங்க இப்படின்ற மாதிரி இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து போலீஸ் ஃபோர்ஸை வந்து இறக்குவாங்க. பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, சும்மா அமுச்சு விட்டு அவர் மட்டும் வந்து விசிட் பண்ணுவார். அதுக்கு முன்னாடியுமே வந்து அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து பார்ப்பார். பார்த்துட்டும் எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க, உன் ஃப்ரெண்ட் அவள் தான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை எங்களுக்கு எப்படியாச்சும் அவன் வேணும், நான் என்ன பதில் சொல்கிறது அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டன்னு சொல்லிட்டு அந்த கேங்கில் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். வாங்க எல்லோரும் போகலாம், இந்த கேவை பற்றி அங்கே ஊர் மக்கள்லையாச்சும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். எலுமிச்சம்பழம் கொடுத்து பயம்படுத்தி வச்சுருப்பாங்க இவங்கள. அங்கே வந்து ஏதாச்சும் வந்துடும், அதுக்குள்ளே போனவங்களால ரிட்டர்ன் வரவே முடியாது. ஒரு கதை கூட சொல்லுவாங்க. இதோ ஹோம் மினிஸ்டரோட மருமகன் வந்து உள்ளே விழுந்து எவ்வளோ ஃபோர்ஸ்லாம் இறக்குனாங்க, அவனோட ஒரு எலும்பு கண்டுபிடிச்சவனுக்கு வந்து 15 லட்சம் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட்டு, உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஃபோர்ஸ் கேட்கும். இல்லை நாங்கள் எப்படியாச்சும் எங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குழிக்குள்ள வந்து இவங்களில் அந்த குட்டன்னு சொல்லிட்டு அவனே வந்து உள்ளே இறங்குவான். இறங்கி வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸோடு வந்து அந்த விழுந்த சுபாஷுங்கிறவனை வந்து தூக்குவாங்க. அதுக்குள்ளே பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 120 ஃபீட் வரைக்கும் போயிருக்கும். அதுக்கப்புறம் கயிறு தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் கயிறு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு உள்ளே இறக்குவாங்க. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த சுபாஷுங்கிறவன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கும் போது நீ யாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த குட்டனே வந்து அவன் கழுத்தை பிடிச்சி இது பண்ணுவான். அந்த சீன்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வலிக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. 120 ஃபீட்டுக்கு ஒரு 150 அந்த ஸ்பீட்டில் இருப்பாங்க. மறுபடியும் வந்து உள்ளே இன்டெப்த்தாக வந்து அது போக ஆரம்பித்து அந்த கயிறை பிடிச்சிருக்க அந்த போலீஸ்லேருந்து எல்லாருமே அந்த குழிக்குள்ளே உழுகிற அளவுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாய்ஸ் தான் வந்து எதுனாலுமே வந்து கயிறை பிடிச்சி இழுத்து யார் வின் பண்ணுறா அப்படிங்கிற அந்த டிசிஷனை தானே எடுப்பாங்க. ஸோ அவங்களால வந்து அந்த கயிறை வந்து சூப்பராகவே பேலன்ஸ் பண்ண முடிஞ்சு அந்த போலீஸை காப்பாற்றி உள்ளே இருக்க அந்த குட்டனையும் அந்த சுபாஷையும் வந்து இது பண்ணி ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க பிடிச்சி இழுத்து அந்த பாய்ஸ் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டீம் மட்டுமே தான் அந்த கயிறை இழுக்கும். கயிறு இழுத்து கொஞ்சமாக அவங்கள வந்து மேலே தூக்குவாங்க. அப்போயுமே ஒரு பாறைக்குள்ளே வந்து அந்த கயிறு மாட்டிக்கும். ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து பேய் பிடிச்ச மாதிரி இல்லை அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்தான்ல, அவன் வந்து அப்புறம் தான் சொல்லுவான் கயிறு மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு கயிறை வந்து ஸ்பீடாக இழுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதே போல் இவங்களும் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து அவங்க 2 பேருமே வெளியே வருவாங்க. ஸோ இதுதான் இந்த மொத்த ஸ்டோரியே. வந்து உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். தியேட்டர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கே தோணும். ஸோ உண்மையிலே ஒரு நல்ல கான்செப்டோட ஒரு நல்ல மூவி. ஸோ இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூவோட மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொரு சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.